محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹுவின் உதவியோடு நாங்கள் ரமதான் மாதத்தை நல்ல முறையிலே பூரணப்படுத்திவிட்டு இன்று நாங்கள் பெருநாள் தொழுகையை சுன்னத்தான முறைப்படி நிறைவேற்றி இருக்கின்றோம். இப்படியான ஒரு திடலிலே நாங்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது என்பது, அந்த சுன்னாவில் கலந்து கொள்ள முடியுமான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்பது மிக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னா. எங்களை கடந்து சென்ற இந்த ரமதான் மாதம் எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை கற்றுத்தந்திருக்கின்றது. ரமதான் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த பாடங்களை ரமதானுக்கு பிறகும் நாங்கள் எங்களது வாழ்விலே அமுல்படுத்த வேண்டும். அதுதான் நாங்கள் ரமதானால் கிடைத்த மிகப்பெரிய பலனாக இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி எங்களுக்கு ரமதான் மாதம் கற்றுத்தந்த மிக முக்கியமான பாடங்களுள் ஒன்று, எங்களால் முடியுமான அளவு நாங்கள் சதகா செய்வது. அது எங்களுக்கு ரமதான் கற்றுத்தந்த ஒரு பாடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ரமதான் மாதம் வந்துவிட்டால் அடுத்த மாதங்களை விட மிக விசேஷமாக அந்த செயலிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள், சதகா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த திடலிலே நாங்கள் தொழுதிருக்கின்றோம். தொழுதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயான் நிகழ்த்துவார்கள், ஒரு உபதேசம் செய்வார்கள். அந்த உபதேசம் செய்வதில் எல்லோரும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பெண்களுக்கு பொதுவாக, தாய்மார்களுக்கு பொதுவாக இந்த சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். நான் கவனிக்கின்றேன், சகோதரர்களுடைய பகுதியில் எல்லோரும் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்கள் பகுதியில் இருவர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே உங்களுக்கு பேச வேண்டும் என்றிருந்தால் இந்த இடத்திலிருந்து சென்று நீங்கள் பேசலாம். இந்த இடம் ஒரு சொற்பொழிவுக்காக உள்ள ஒரு தருணம். இது சொல்லப்படக்கூடிய விடயங்களை கேட்க முடியுமானவர்கள் மாத்திரம் இந்த இடத்துல இருக்க வேண்டும். அப்படி முடியாதவர்கள் இந்த இடத்திலிருந்து சென்றதற்கு அவர்களுக்கு பாவம் இல்லை. ஏனென்றால் இந்த ஹுத்பாவிலே, இந்த பிரசங்கத்திலே கலந்து கொள்வது சுன்னா. ஆகவே அமைதியாக கேட்கக்கூடிய தாய்மார்களுக்கு இடத்தை கொடுத்துவிட்டு, அப்படி இருக்க முடியாதவர்கள் இந்த இடத்திலிருந்து செல்வது மார்க்கத்துக்கு எந்த விதத்திலும் முரணாகாது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தினத்திலே, அது சில நேரம் ஹஜ் பெருநாளாக இருந்திருக்கலாம் அல்லது நோன்பு பெருநாளாக இருந்திருக்கலாம், அந்த பெருநாளை தொழுவதற்காக மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களிலே வருகின்றது, 1000 அடிகளுக்கு மஸ்ஜிது நபவியிலிருந்து 1000 அடி தொலைவிலே உள்ள, கிட்டத்தட்ட 300 மீட்டர் தொலைவிலே உள்ள ஒரு முசல்லாவுக்கு, ஒரு திடலுக்கு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் இந்த நாளிலே கிடைத்திருப்பது மிக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த பெருநாள் தினத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் பகுதியிலே இருந்து ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். இதற்கு ஹுத்பா என்று கூறுவதில்லை,
ஹுத்பா என்று வருகின்ற போது அதில் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும். ஒரு சொற்பொழிவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அது மிகவும் சுருக்கமானதாக இருந்தது. அந்த ஹுத்பாவிலே, அந்த சொற்பொழிவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு சதகா செய்யும்படி கட்டளையிட்டார்கள். ஐயுஹன்னாஸ் தஸத்தகு, சதகா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு வற்புறுத்தினார்கள். ஏனென்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு நிறைய வணக்கங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கூட சதகாவை போன்று மிக குறுகிய நேரத்தில் மிகப்பெரிய பலனை தரக்கூடிய ஒரு வணக்கம் இல்லை. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே ஈடுபடும்படி கட்டளையிட்டார்கள். அதே போன்று ஒரு மனிதன் மரணிப்பதற்கு இருக்கக்கூடிய தருவாயிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ கேட்பானாம், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனது நேரத்தை, எனது ஆயுளை ஒரு 2 நொடிகள் நீ பிற்படுத்த மாட்டாயா? அந்த நேரத்திலே நான் சதகா செய்து நல்லவனாவேன் என்று மரணிக்கக்கூடிய சிலர் ஆசைப்படுவார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் நிறைய அமல்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க, ஒரு மனிதன் எனக்கு சதகா செய்வதற்கு சில நொடிகள் எனது ஆயுள் கூட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்றால் அதனுடைய அர்த்தம், சதகா நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் மிக கனவியானது, மிக பெரும் பயனை எங்களுக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு வணக்கம் என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்தில், அந்த பெருநாள் தினத்திலே ஆண்களுக்கு சதகா செய்யும்படி கட்டளையிட்டு விட்டு பெண்கள் பகுதிக்கும் சென்றார்கள், தாய்மார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சென்றார்கள். இந்த ஹதீஸைக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துகின்ற போது சில நேரம் அது தாய்மார்களுக்கு சரியான முறையிலே கேட்டிருக்காது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று இன்னொரு முறை ஒரு பிரசங்கம் செய்தார்கள். சில நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்களுக்கு ஒரு விடயத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை இருந்திருக்கும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்கள் பகுதிக்கு சென்றும் அவர்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். அதுவும் சதகாவோடு தொடர்பட்டதாகவே இருந்தது. சொன்னார்கள், யா மஅஷரன் நிசா தஸத்தக்ன, பெண்களே நீங்களும் சதகா கொடுங்கள் என்று தாய்மார்களுடைய பகுதிக்கு சென்றும் சதகா செய்யும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதற்கு பிறகு இந்த சதகா அதன் மூலமாக என்ன பிரயோசனம் கிடைக்கும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். சொன்னார்கள், நான் மிஅராஜ் பயணத்திலே ஈடுபட்டிருந்த போது, மிஅராஜ் பயணம் நான் சென்ற போது, ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், மனிதர்களிலே அதிகமான, நரகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுள் அதிகமானவர்கள் பெண்களாகத்தான் காணப்பட்டார்கள். ஆகவே நீங்கள் சதகா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கும் சதகா செய்யும்படி கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் சதகாவின் மூலமாக நாங்கள் நரகிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டளையை பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இட்டார்கள். பொதுவாகவே பெண்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அன்சாரி பெண்கள், அவர்களுக்கு மார்க்கத்திலே ஏதாவது ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் பிற்படுத்த மாட்டார்கள், உடனடியாக அதற்குரிய விளக்கத்தை கேட்டு விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறிய உடனேயே சில சஹாபி பெண்கள் கேட்டார்கள், பிமதாலிக யா ரசூலல்லாஹ், நரகத்திலே அதிகமானவர்கள் பெண்கள், அதற்குரிய காரணம் என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய 2 பாவங்களை குறிப்பிட்டார்கள். ஒன்று என்னவென்றால், துக்ஸிர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீர், நீங்கள் அதிகமாக சாபமிடுகின்றீர்கள், அடுத்தவர்களுக்கு ஏசுகின்றீர்கள். வ தக்ஃபுர்னல் அஷீர், கணவன் உங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விடயங்களை நீங்கள் மறுக்கின்றீர்கள். வேறு சில அறிவிப்புகளிலே வருகின்றது, கணவன் உங்களுக்கு எவ்வளவுதான் நலவுகள் செய்திருந்தாலும் கூட அவனிடத்திலே ஒரு கெடுதியை காண்கின்ற போது, மா ரஅய்து மின்க கைரன் கத், உன்னிடத்திலே எந்த நலவுமே இல்லை என்று அவன் செய்யக்கூடிய எல்லா நலவுகளையும் நீங்கள் மறுக்கின்றீர்கள். இதன் மூலமாகத்தான் நீங்கள் நரகத்திலே அதிகமாக இருக்கின்றீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எச்சரித்தார்கள். யாருடைய தரப்பிலே நன்றி மறக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றதோ, அது ஆணுடைய தரப்பில் இருந்தாலும் சரி,
அதே போன்று யாருடைய தரப்பிலே அடுத்தவர்களுக்கு ஏசக்கூடிய லானத் செய்யக்கூடிய அந்த பண்பு இருக்கின்றதோ, இந்த இரண்டு பண்புமே நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய பண்பு என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். பெண்களுடைய பகுதிக்கு சென்று அதை கூறினாலும் கூட இதற்குள்ளே ஆண்களும் வருவார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களோடு தொடர்பட்ட சில விடயங்களை கூறிவிட்டு அந்த நிகழ்வை, அந்த உரையை முடித்து கொண்டார்கள். பிறகு வீட்டுக்கு சென்ற போது சஹாபி பெண்களுள் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய வீட்டிலே இருந்தார்கள். ஒரு பெண் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கதைக்க வேண்டும் என்று கூறிய உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் வந்திருக்கின்றார் என்று. ஜெய்னப் என்று ஒரு பெண் வந்திருக்கின்றார் என்று கூறப்பட்டது. ஜெய்னப் என்ற பெயரிலே நிறைய சஹாபி பெண்கள் இருந்தார்கள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயு ஜயானிப், எந்த ஜெய்னப் வந்திருக்கின்றார் என்று கேட்டார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஜெய்னப் வந்திருக்கின்றார், உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று கேட்கின்றார் என்று கேட்டதற்கு அனுமதி வழங்கினார்கள். அந்த பெண்ணும் வந்து ஒரு விடயத்தை முன்வைத்தார். என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இன்று பெருநாள் தொழுகையிலே அந்த சொற்பொழிவிலே சதகா செய்யும்படி ஏவினீர்கள். என்னிடத்திலே ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆபரணம் இருக்கின்றது. அந்த ஆபரணத்தை நான் சதகா செய்ய போகின்றேன். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், எனது கணவனாகிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கூறுகின்றார், அந்த சதகாவுக்கு அவரும் அவரது பிள்ளையும் தான் அடுத்தவர்களை விட தகுதி. ஆகவே அந்த சதகாவை அவர்களுக்கு, அதாவது எனது கணவன் அவருக்கு தரும்படி என்னிடம் கேட்கின்றார், நான் இதை செய்ய முடியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பாருங்கள். சதக இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் சொன்னது சரி. ஜௌஜுக வ வலதுக அஹக்கு மன் தஸத்தக்தி பிஹி அலைஹி, நீ சதகா செய்வதற்கு, உனது சதகாவை கொடுப்பதற்கு உனது கணவனும் உனது குழந்தைகளும் மிக தகுதியானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சதகா என்று வருகின்ற போது நாங்கள் சதகா கொடுக்கின்றோம். ஆனால் சில நேரம் நாங்கள் எங்களை விட தூரமானவர்களை தேடி நாங்கள் கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றோம். இது ஒரு தவறான ஒரு வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிடத்திலே சதகா கொடுப்பதற்கு ஒரு தொகை பணம் இருக்கின்றது அல்லது ஏதாவது ஒன்று இருக்கின்றது என்றால் அதற்கு மிக தகுதியானவர்கள், எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக கூறி காட்டுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், மனைவி ஏதாவது ஒன்றை சதகா செய்ய வேண்டும் என்றிருந்தால், தனது கணவன் அதற்கு தகுதி என்றிருந்தால் கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், அந்த சதகாவினுடைய விடயத்திலே, அதை கொடுக்கக்கூடிய யாருக்கு கொடுக்கின்றோமோ அவருடைய விடயத்திலே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பெருநாள் தினம் எங்களுக்கு நிறைய நலவுகளை சுமந்து வந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்பித்து தந்திருக்கின்றார்கள். அதிலே சதகா மிக முக்கியமானது. அந்த வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது அதற்கு இஸ்லாம் எங்களுக்கு எந்த வழிமுறையை கற்று தந்திருக்கின்றதோ அந்த வழிமுறையை பயன்படுத்தி நாங்கள் அந்த வணக்கத்தை செய்து அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் மிக சந்தோஷமாக கழித்து முடித்தோம். எங்களுக்கு இந்த பெருநாளும் மிக சந்தோஷமான முறையிலே வந்து இருக்கின்றது. ஆனால் இன்னும் சில சகோதரர்கள் மிக கஷ்டத்தோடு இந்த ரமதானையும் இந்த பெருநாளையும் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். விசேஷமாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய கஸா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அவர்கள் தற்பொழுது கிட்டத்தட்ட 2 வருடங்கள் யுத்தத்திலேயே கழித்து கொண்டிருக்கின்றார்கள் காலத்தை. சில காலங்கள் அவர்களுக்கு யுத்தம் நிறுத்தப்படுகின்றது, திடீரென்று திரும்பவும் அவர்களுக்கு எதிராக யுத்தம் நடைபெறுகின்றது. இறுதியாகவும் யுத்த நிறுத்தம் ஒன்று வந்தது. அதற்கு பிறகு அது 2-3 வாரங்களை விட தாண்டவில்லை. திரும்பவும் இஸ்ரேல் படையினரால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அந்த முஸ்லிம்களுக்கு செய்ய முடியுமான மிக முக்கியமான ஒரே ஒரு பங்கு இருக்கின்றது. அதுதான் நாங்கள் அவர்களுக்காக துஆ கேட்பது. அவர்களுக்கு தனி நாடு ஒன்று வர வேண்டும் என்று நாங்கள் துஆ கேட்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக புரியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்காக துஆ கேட்க வேண்டும்.
அடுத்த மனிதர்களும் அடுத்த முஸ்லிம்களும் எப்படி சுதந்திரமானவர்களாக இருக்கின்றார்களோ அப்படி சுதந்திரமானவர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே கௌரவமானவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுடைய துஆக்களிலே நாங்கள் கட்டாயமாக அவர்களுக்கு துஆ கேட்க வேண்டும். இந்த பெருநாள் எங்கள் அனைவருக்குமே மிக பரக்கத்து பொருந்திய நல்ல விடயங்களை சுமந்து வர வேண்டும் என துஆ கேட்டு எனது இந்த உபதேசத்தை முடித்து விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.